வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தற்போதைய ஆளும் கட்சி அரசில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுகவில் இரு அணிகள் இணையுமா, இரட்டை இலை சின்னம் மீட்கப்படுமா, தற்போதைய தமிழக அரசு தொடருமா போன்ற பல்வேறு கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்கள் குறித்து நம்முடன் விவாதிக்க தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து திரு ஷேக் தாவத் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். பத்திரிகையாளர் திரு ஜெகதீசன் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். அதிமுக புரட்சித் தலைவி அம்மானியிலிருந்து திரு சத்யன் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். நான் பத்திரிகையாளரிடம் ஆரம்பிக்கிறேன். அடிப்படையில் பார்க்கும்போது தற்போதைய இந்த அரசியல் சூழ்நிலையில் இந்த இரு அணிகள் இணைய வேண்டும் என்று நேற்றொரு பார்வையும், இன்று ஒரு கருத்து மாறுபட்ட கருத்து வரும்போது இணையுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது. அடிப்படையில் இங்கு இரட்டை இலை மீட்கப்படுமா அல்லது தினகரனை காக்கப்படுமா அல்லது இரு அணிகளும் ஒன்றோடும் செயல்பட்டு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் போடக்கூடிய அவருடைய தலைமையில் இந்த கட்சி தொடருமா? பல்வேறு சந்தேகங்கள், ஐயங்கள் எழப்பட்டிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. முதலில் ராஜ் டிவியுடைய அன்பான நிர்வாகத்துக்கும் அதன் பாசமிகு நேயர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இங்கே நம்ம முதல்ல ஒரு சப்ஜெக்டை பார்க்கணும். எப்படின்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போதுதான் பிளவையோ அல்லது இந்த மாதிரி ஒற்றுமையின்மையோ எதிர்கொள்ளவில்லை. 1987 டிசம்பர் 24 எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஒரு மாதத்துக்குள்ளாகவே அந்த கட்சி பிளவுபட்டு ஜெயலலிதா தலைமையில் அணியும் அவருடைய எம்ஜிஆருடைய துணை மனைவி ஜானகி அம்மையார் தலைமையில் அணியுமாக ரெண்டாக பிளவுபட்டு அன்றைக்கே அது தன் தேர்தல் சின்னத்தை இழந்தது, கட்சி பிளவுபட்டது, ஆட்சியையும் இழந்தது. அந்த அனுபவத்தை ஏற்கனவே அது பெற்றிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக என்பது பல அணிகளாக பிரிந்தது. நால்வர் அணி, அரங்கநாயகம் அணி, நெடுஞ்செழியன் தலைமையில் அணி என்றெல்லாம் பிரிந்தது. அப்போது ஒரு முறை நாவல் நெடுஞ்செழியன் நாங்கள் கேட்டோம், அதிமுக இணையும் வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை, வளைந்தால் நிமிர்த்து கொள்ளலாம், உடைந்தால் ஒட்டி கொள்ளலாம், நொறுங்கினால் என்ன செய்வது என்று கேட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை எல்லாம் கடந்து அதிமுக என்பது பிற்காலத்தில் ஜானகி அம்மையாருடைய பெருந்தன்மை காரணமாக, அவர் விட்டு கொடுத்ததன் காரணமாக, ஜெயலலிதா அம்மையார் மேற்கொண்ட அந்த விடாமுயற்சி, அவருடைய அந்த உழைப்பு ஆகியவை காரணமாக இரட்டை இலை சின்னம் மீட்கப்பட்டது, அதிமுக ஒன்றுபட்டது, பின்னர் தொடர்ந்து வந்த தேர்தலெல்லாம் வெற்றி பெற்றது. இதெல்லாம் அந்த கடந்த கால வரலாறு. நீங்க அந்த காலத்தை ஒப்பிட்டு அதாவது அன்றைக்கு ஒரு ரெண்டு அணிகளுமே ஒரு பயங்கர பிளவுபட்டே இருந்தார்கள். சட்டசபையிலும் பிளவுபட்டார்கள், வெளியிலும் பிளவுபட்டு இருந்தார்கள், எல்லாம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. அந்த கட்சியுடைய கொள்கை நிலைப்பாடு ஒரு நேர்கோட்டில் இருந்தது. ஆனால் அன்னைக்கு வெர்டிகல், அதாவது ரெண்டு கட்சி அதிமுக ரெண்டாக இரு துருவங்களாக இருந்தாலும் கட்சியை காக்க வேண்டிய நிலைப்பாட்டில் இருந்தது. இல்ல அன்னைக்கு கட்சியை நிலைப்பாட்டில் இன்னைக்கு தான் கட்சியை காக்கணும், ஒற்றுமை ஏற்படுத்தணும் பேசுறாங்க. அன்னைக்கெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் பேசவே இல்லை. 87 88 கட்சி உடைந்த பிறகு 89 சட்டசபை தேர்தல் தோற்ற பிறகு அதற்கு பிறகுதான் இணைந்தார்கள். அதுக்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலில் மருங்காபுரி, மதுரை மேற்கு தொகுதியில் மதுரை கிழக்கு மருங்காபுரி தொகுதியில் ஜெயிச்சாங்க. எஸ்.ஆர். ராதாவும் அவர் பொன்னுசாமி ரெண்டு பேர் நின்னாங்க. மருங்காபுரியில் பொன்னுசாமியும் மதுரை கிழக்கில் எஸ்.ஆர். ராதா நின்னாங்க, ஜெயிச்சாங்க இணைந்த பிறகு, ரெட்டலை எடுத்த பிறகு. ஸோ அப்படி ஒரு காலகட்டம். அதாவது இணையவே மாட்டார்கள், நொறுங்கினால் என்ன செய்வதுன்னு நாவலரே கேட்டார். அதாவது நாவலர் சாதாரணமானவர் கிடையாது, திராவிட இயக்கத்தின் தூண்கள் அவரும் ஒருவர். மக்கள் செல்வாக்கு இருக்குதான்னு அடுத்த விஷயம். ஆனால் அவர்லாம் திராவிட இயக்கத்தை வளர்த்தவர்கள் ஒருவர். அவரே நொறுங்கினால் என்ன செய்வது என்றால் இணையவே வாய்ப்பில்லை என்று சொன்னவர். அன்றைக்கு இருந்த நிலையில் அந்த நிலைக்கு ஒப்பிட்டால் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இரு தரப்பிலும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு சுய கௌரவம் அவர்களை தடுக்கிறது. அந்த சுய கௌரவம் போக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இருவரும் கட்சியுடைய பதவிக்கோ அல்லது வேற ஏதாவது விஷயத்துக்கோ முக்கியத்துவம் தரப்போவதாக இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயங்கள் முன்னிலைப்படுத்துகின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஜெயலலிதாவின் மரணம் குறித்து இருவரிடம் இருவேறு கருத்துக்கள் உள்ளன. இத்தகைய முரண்பாடுகள் இருக்கும் சூழ்நிலையில் இருவரும் இணைய முடியுமா என்ற கேள்வியும் ஒரு சந்தேகம் மேலோங்கி வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுவது ஒரு பொதுப்படை தன்மையான ஒரு கருத்தும் ஒரு கேள்வியாக அமைகின்றது. ஆனால் இதில் ஒரு உடன்படிக்கை ஏற்படாமல் போவது எதை உணர்த்துகின்றது? அதான் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் சொல்றாருன்னா, இந்த அம்மாவோட ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்தை பற்றி விசாரிக்கின்றது அவருடைய பிரதான கோரிக்கை ஒன்று. ரெண்டாவது, சசிகலா மற்றும் அவர் குடும்ப சார்ந்தவர்கள் யாருமே கட்சியிலோ ஆட்சியிலோ மரணம் குறித்து முரண்பாடான கருத்து இருக்கின்றது. அது அவர் அப்படி பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பா இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க டெல்லியில். பார்த்தீங்கன்னா ஆளு கிளியராக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ இவர் அங்கே இருந்தார், அது வரைக்கும் ஏன் இவர் சொல்லலை, இவரை நம்பி சொல்லும்போது இவர் முதல்வர் பதவிக்காக தான் அங்கே போகணுமான்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த கேள்விலாம் நான் என்ன கேட்குறேன்னா, ரெண்டு பேர் நெருங்கி வருவதுன்னா வாய்ப்பு நெருங்கி இருக்கிறது.
இதில் விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை, கெட்டு போன விட்டு கொடுத்ததில்லை தான் வரலாறு. எதற்காக விட்டு கொடுக்க வேண்டும், யாருக்காக விட்டு கொடுக்க அதுதான் வேண்டும்? கட்சி இருந்தால்தான் இவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலா இருக்கிறார். அவர் பக்கம் 122 பேர் இருக்கிறாங்க. மெஜாரிட்டிக்கு 5 தான் அதிகமாக இருக்கு. அந்த 5ல் ஒரு 10 வந்தால் கூட ஆட்சி கவிழ்ந்துரும். அதே மாதிரி இவங்களாலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கு கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற வேண்டுமானால் அதிமுக இணைந்தாக வேண்டும். அதற்கு இன்னைக்கு ஒரே வழி என்னன்னா, இவங்க சசிகலாவும் ஆலோசனை பண்ண வேண்டாம், தினகரனையும் கேட்க வேண்டாம், யாரையும் கேட்க வேண்டாம். சசிகலாவுடைய கணவர் திரு எம் நடராஜன் இருக்கிறார். அவர் சிறந்த அரசியல் ராஜதந்திரி. அவரிடம் ஆலோசனை கேட்டு ஒரு சுமூக தீர்வு காணலாம். அவங்க என்ன கேட்குறாங்க, சசிகலா பொதுச்செயலாளர் ஏற்றுக்க முடியாது, அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்தபோது, ஜெயலலிதா தன் பதவி இழந்தபோது அவர் 3 முறை மன்னிக்கோ 2 முறை அவரை ஓ பன்னீர்செல்வத்தை அடையாளம் காமிச்சு அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லி அவரை அடையாளம் காமிச்சாங்க. அந்த ஒரு ஆதரவு, அந்த ஒரு அங்கீகாரம் அவருக்கு இருக்குது. அந்த அங்கீகாரத்தை இவர்கள் கொடுக்க வேண்டும். கண்டிப்பா முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன் நான் திரு ஷேக் தாவூத்திடம். இரு அணிகளும் இணைய வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் அப்படின்னு செங்கோட்டையன் தெரிவிக்கிறாரு தினகரன் பார்த்த பிறகு. அப்ப அடிப்படையில் அனைவரின் விருப்பம் அதுதான் என்ற போது, அப்போ எது போன்ற கருத்து, எது போன்ற நிலைப்பாடு அனைவரின் விருப்பத்தை தகர்த்தெறிகின்றது? இல்ல, அதாவது இதுல தகர்த்தெறிகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, இப்ப அனைவரும் விருப்பம்ங்கிறது மக்களுடைய விருப்பம், எம்எல்ஏக்களுடைய விருப்பம், அமைச்சர்களுடைய முதல்ல இருந்த எல்லாரும் ஒன்னா தானே இருந்தாங்க. யாருமே ஒன்னா இல்லாம இருந்திருந்தா நீங்க சொல்றது இவங்க ஏன் சேர போறாங்க, ஏன் ஒன்னா இருந்தவங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இல்ல. அதனால இப்பொழுதும் அவங்க எல்லாத்தையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க எல்லாருமாக சேர்ந்துதான் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்குனாங்க. அதெல்லாமே எல்லாருமே சேர்ந்துதான் செஞ்சாங்க. அதுக்குள்ள உள்ள நிலை என்ன என்பது இவர்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, புரியுதா உங்களுக்கு? இந்த காலகட்டத்தில் நம்ம அதை விவாதிக்க வேணாங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒன்று சேர்ந்து தமிழக மக்களுக்கு நல்லதை செய்யவும், நல்ல அம்மாவுடைய செழுமையான ஆட்சி, பொற்கால ஆட்சி தொடர்றதுக்கு இவங்க எல்லாம் வழி செய்யணும். அதைத்தான் அமைச்சர் பெருமக்களும் எம்எல்ஏக்களும் சொன்னது என்னன்னா, தன்னுடைய குடும்பத்தில் ஜெயலலிதா யாரையும் முன்னோக்கி கொண்டு வரவில்லை எம்ஜிஆருக்கு பிறகும் பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது சசிகலா அவர்கள் வெறும் உதவியாளராக தான் இருந்தார். அவருக்கு முக்கியத்துவம் தரப்படுவதும் இப்போ தினகரனுக்கு தரப்படுவதும், இதை அகற்றினால் போதும் நாம் ஒன்று சேருவோம், ஒன்றாக இணைந்திருப்போம்ன்றாங்க. அப்போ இந்த கட்சியை எப்படி பாதுகாக்க வேண்டும், பல வருடங்கள் நம் துணையாக சென்று கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இரண்டு பக்கம், இரு அணிகளும் பக்கம் நிலையாக இருக்கின்றது. ஆனால் இங்கு இடையிறுவு ஒரு தடுமாற்றம் எங்கு வருகின்றது என்றால் தினகரன், சசிகலா. அப்போது இவருக்குள்ள அந்த ஒருமித்த கருத்து வருமா? இல்ல, எனக்கு ஒரு இதுல மாற்று கருத்து. மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய பையனுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காரு. சரி, அப்ப அவங்க தம்பிக்கு பொறுப்பு கொடுத்திருந்தாரு. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது இவர் எப்படி இப்ப சொல்றாரு குடும்பத்துல உள்ளவங்களும் பொறுப்புல வேணாம் அப்படின்னு சொல்றதுங்கிறது, அதாவது மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இருக்கணுமா வேண்டாமாங்கிறது இப்ப முக்கியம் அல்ல. அதே மாதிரி இன்னொன்னு, அவர்களை வைத்துத்தான் இந்த எல்லாமே கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. அதை இவருமே ஏற்றுக்கொண்டு அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்காரு. இன்னைக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதை பேசுறாரு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஜெயக்குமாருடைய கருத்து இப்போ அங்கே இருந்து மாறுபட்ட கருத்து மாறி வருகின்றது நிலைப்பாடுங்களாம். இது இன்னும் ஒரு விஷயத்துல நீங்க தெளிவாரீங்க. ஒவ்வொருத்தரும் இந்த ஜனநாயக நாடு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருப்பட்ட கருத்து இருக்கு, தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட கருத்துக்கள். இப்ப வெற்றிவேல் வேற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. அப்படி ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கும் நம்ம அது சரியாக இது சரியாகன்னு பேச முடியாது. இப்போதைய சூழலில் அனைத்திந்திய அண்ணா திராவிடம் என்ற அந்த மாபெரும் இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது, மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டது. இந்த மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டிய தமிழர்களுக்கு என்ன கேட்கிறேன், ஓபிஎஸ் சொல்லக்கூடிய கருத்தில் சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் ஜெயலலிதா இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இடம்பெறவில்லை, எந்த முக்கிய பொறுப்பில் இல்லை. அப்படி இருக்கும்போது அதே நிலைப்பாட்டில் இந்த கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்கின்றது. என்ன முரண்பாடு இருக்கு? அவருடைய கருத்தில் எந்த முரண்பாடும் இல்லை. காலம் அதற்கு பதில் சொல்லும். கண்டிப்பாக கருத்துக்கள் மாறுவது நடந்து கொண்டே இருக்கிறது. மாற்றம் தான் நிலையானது. ஆகவே கண்டிப்பாக ஒன்றுபடுவதற்கு, ஒன்று சேர்வதற்கு அனைவரும் முயற்சி எடுக்கிறாங்க. தம்பிதுரை அவர்கள் முயற்சியே தேவையில்லைங்க, ஒன்றுபடுவதற்கு வெளிப்படையாக சொல்லும் போது அந்த மாற்று கருத்து வேண்டும் இல்லையா? கண்டிப்பாக நாம் விவாதித்துக் கொண்டிருக்க விவாதத்துக்கும் அவர்கள் ஒன்றுபடுறதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க அதுல தெளிவாரீங்க. நம்மளுடைய விவாதம் வெளிப்படையானது, நம்ம விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விவாதத்துக்கும் அந்த அமைப்புல இருக்கிறவங்க ஒன்னா அமைச்சர் பெருமக்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, ஒன்றா இணைகிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காண்டா? சம்பந்தம் இல்ல. அதனால கண்டிப்பாக இணைவார்கள், ஒன்று சேர்வார்கள். பொறுத்திருந்து பாருங்க. எதை வைத்து சம்பந்தம்? கண்டிப்பாக நம்மளுடைய விவாதம் என்பது
பொதுமக்களுக்காக நீங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறது வெளிப்படையாக உண்மை என்ன பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும், ஒரு கட்சியோட நிலைப்பாடு உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச வெளிப்படையான கருத்துக்களை நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ள கருத்துக்கள் அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த கருத்துக்கள், பதவியில் இருப்பவர்கள் ஆளுகின்றவர்கள். இது போன்ற விவாதங்கள் தொடர்பு இல்லைன்னா கண்டிப்பாக இது போன்ற விவாதங்கள் ஒற்றுமைக்கு தொடர்பு இல்லைன்னா கண்டிப்பாக இல்ல. அதனால இல்ல திரு ஸ்ரீதர், இது போன்ற விவாதங்கள் இவரோட ஒற்றுமைக்கு தொடர்பு இல்லைன்னா ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தினகரன் அவர்களும் எதுக்கு தொலைக்காட்சியை பேட்டி தர வேண்டும், எதற்கு தொலைக்காட்சி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும்? அதே கோட்பாடு அதே அடிப்படையில் தான் இந்த விவாதம் நடைபெறுகிறது. கண்டிப்பாக நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஒன்றும் பெரிய மாற்றம் இல்ல. கண்டிப்பாக ஒருங்கிணைக்கப்படும், ஒன்று சேர்வார்கள். இவங்க இந்த விவாதத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் தெரியும், அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும். ஆனால் இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. விவாதங்கள் இப்படித்தான் போய் கொண்டிருக்கும். கண்டிப்பாக இணைப்பு ஏற்படும், இந்த ஆட்சி தொடரும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து. உங்களை போன்ற ஆதரவாளர்களுக்கும் வெளிப்படையாக ஒரு கருத்தை சொல்வதற்கு தயக்கம் உள்ளது இல்லைங்களா? வெளிப்படையா இல்ல, எல்லா கருத்தையும் நாங்க வெளிப்படையா தான் சொல்லிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நிலவரம் என்ன என்பது அவரவர்கள் மனதுக்கு தெரியும். அது கண்டிப்பாக என்ன செய்யணுமோ அது செய்வாங்க. கண்டிப்பா இல்லை. இதுக்கு ரெலவெண்டா ஒன்று சொல்லணும். இப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா கட்சியை முன்னெடுத்து விரும்பினார். அப்போ எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாள் அவர் வலிந்து திணிக்கப்பட்டார். வலிந்து திணிக்கப்பட்டு அவரை முன்னிறுத்தி ஆட்சியை பிடிக்கவும் கட்சியை தொடர்ந்து நடத்தவும் முயன்றார்கள். அப்போ நடந்த நிகழ்வுகளை இப்போது மறக்கக்கூடாது. ஏனென்றால் வலிந்து திணிக்கப்படுவது தலைமையே அல்ல. வலிந்து திணிக்கப்படக்கூடாது. மக்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ மற்ற இடங்களும் போய் பார்த்தோம்னா ஓபிஎஸ் அணிக்கு தொண்டர்களிடையே அபரிமிதமான ஆதரவு இருக்கிறது. நான் மாநிலமும் சுற்றுப்பயணம் சென்று வந்த முறையில் கூறுகிறேன், ஓபிஎஸ் அணிக்கு அபரிமிதமான ஆதரவு இருக்கிறது. ஆக ரெண்டு பேருமே அடித்துக் கொள்ளாமல், ஆட்சியை இழக்காமல், கட்சியை இழக்காமல், சின்னத்தை இழக்காமல் அவர்கள் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தது. அவளை பிறகு யாரும் போய் தனியாக ஓட்டு கேட்க முடியாது. இந்த கட்சியில் ஒருத்தரும் ஓட்டு கேட்க முடியாது. இவர்கள் பலமே கட்சியும் ரெட்டலை சின்னமும் தான். அது ரெண்டையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒற்றுமை அவசியம். கண்டிப்பா. திரு சத்யனிடம், அதாவது ஓபிஎஸ் உடைய கருத்தில் அதிமுகவில் இணையத்தான் நிபந்தனை இல்லை, ஆனால் நிபந்தனை ஒன்று இருக்கின்றது. தினகரனும் சசிகலாவும் எந்த பொறுப்பிலும் இருக்கக்கூடாது. சசிகலா அவர்கள் வெறும் உதவியாளர் தான். ஜெயலலிதா இருக்கும்போது தினகரனை கட்சியில் இணைக்கவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதே நிலையை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்து சொல்கின்றார். ஆனால் நேற்று பத்திரிகையாளரிடம் நாங்கள் இணைவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ஒரு கருத்தை போட்டு மற்றவருடைய மனதில் உள்ள ஆழத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நிலையான ஒரு முயற்சி எடுத்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. பிறகு தன்னுடைய நிலையை வெளிப்படையாக எப்போது சொல்கின்றார் என்றால், நேற்று சொன்ன விஷயத்தை பிற்பகல் சொல்கின்றார். தன்னுடைய நிலையில் இப்படி ஒரு கருத்து இருக்கின்றது என்று மாற்றி அமைக்கின்றார், வெளிப்படுத்துகின்றார். இதற்குள் இடைப்பட்ட காலத்தில் இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன் இந்த கருத்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு 4 நாளைக்கு முன்னாடியிலேருந்து நம்ம சம்பவத்தை ஆராய்ச்சி பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு நடக்கிற ஒரு நாடகம் யாரால் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, எதனால் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு நாடகமான ஒரு விஷயம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சசிகலா தரப்பினர் போய் எலெக்ஷன் கமிஷனில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. எங்களுக்கு இன்னும் 2 மாத கால அவகாசங்கள் தேவை, நாங்கள் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறதுக்கு சின்னம் தொடர்பாக அப்படின்னு கொடுக்குறாங்க. அதற்கு ஒரு முகாந்திரம் முடிவு தெரியல. 70 நாட்களுக்கு முன்னாடி தர்மயுத்தம் தொடங்கும் போது ஓபிஎஸ் அண்ணா ஒரு வார்த்தை தான் சொன்னார், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒருத்தர் தான் தலைமை ஏற்கணும், அதுக்காக தான் இந்த கட்சி இருக்குது, குடும்பத்தின் கையில் போய்விடக்கூடாது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நிலைப்பாடில் எந்தவித மாற்றமும் கிடையாது. நிலைப்பாடு அதே தான். அந்த கட்சியில் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்த அத்தனை பேருக்கும் அதே ஒருமித்த கருத்து நிலைப்பாடு தான். தொலைக்காட்சியில 4 நாளைக்கு முன்னாடி நான் முடிச்சிடறேன். இந்த 4 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்ச உடனே இந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு பேச்சு பரவலாக ஆரம்பித்தது. ஐவர் குழுவை அமைத்தனர், பேச்சுவார்த்தை தொடங்கியது அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் இவங்க ஊடகத்தில் பரவ விடுறாங்க. இந்த மாதிரி இரு அணியும் ஒன்று சேர போகிறது, இரு அணியும் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறார்கள், இதை செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள், இந்த குழு அமைத்து குழு அடுத்த கட்ட முடிவு பேசிட்டு இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவரே முதலமைச்சராக இருப்பார், ஓபிஎஸ் ஜெனரல் செக்ரட்டரி, சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி ஒரு இவர்களுடைய ஆட்களை வைத்து பரவ விடுகிறார்கள். அந்த விஷயம் தொடர்பாக நேற்று அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. இந்த மாதிரி இருவரும் இணையும்படி பேச்சுக்கள் அடிபடுகிறதே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டோடனே அண்ணா என்ன சொன்னார், இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் என் காதுக்கு வரல, அப்படி அவங்க பேச முன் வரா மாதிரி இருந்ததுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். நிபந்தனை இல்லாமல் பேசுவார்களான்னு கேட்டாங்க. தயாரினாரா? இல்லை, பார்க்கலாம் தான் சொன்னார். நிபந்தனை இல்லாமல் பேசுவார்களான்னு. நிபந்தனைங்கிறது கிடையாதுமா, அவங்க பேச வந்தாங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனார். நிலைப்பாடுகளையோ கொள்கையிலையோ நம்ம ஆரம்பித்த தர்மயுத்தத்தில் இது வரைக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நேற்று இரவு முழுக்க பார்க்கும்போது அமைச்சர்கள் பேசுகின்றார்கள், காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார்கள். ஒரு நிமிஷம். அப்போ அந்த சூழலில் திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய கருத்து வெளிப்படுத்திருக்கலாம். இன்னைக்கு காலையில் வெளிப்படுத்தினாங்க. அதாவது
ஒரு சமூக வலைதளங்களில் பரவும் விஷயங்கள், பத்திரிகையாளர்கள் அந்த ஒரு விஷயத்தை மாறி மாறி பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயங்கள் உண்மைதானா என்று போய் அதை சம்பந்தப்பட்டவர்கிட்ட கேட்குறீங்க. அவர் அது மாதிரி எந்த விஷயமும் இது வரைக்கும் என் காதில் வரல, வந்தா பார்க்கலான்னு சொல்லி அவர் ஊருக்கு போயிட்டாரு. இவர்களுடைய அணி மேற்கொண்டு தோல்வி அடைந்து கொண்டு வருவதை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவருக்கு டெல்லியிலிருந்து சம்மன் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தலைமை ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. உள்கட்சியில் அமைச்சர்களிடம் மிகவும் பூசல் நடந்து கொண்டிருக்கிறது, சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் அவர்கள் போய் ஒருத்தர் தனித்தனியா பேசுனாங்க. அவர்கள் அணியை சார்ந்தவர்கள் அடுத்தது என்ன பண்ண போறோம், நம்மளோட வருங்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பேசி ஏதோ ராஜதந்திரம் இருக்குன்னு கேட்கிறேன். ஒரு ராஜதந்திரம் இல்லை, கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதோட சரி, அவ்வளவுதான். உங்கள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்கறாங்க, சார் இது இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது, இது உண்மையா இல்லையான்னு உங்கள்ட்ட கேட்கறாங்க, அப்ப நீங்க பதில் சொல்வீங்களா மாட்டீங்களா? வெளிப்படையா சொல்லிருக்கலாம். இந்த ஒரு நிபந்தனை ஒரு வெளிப்படையும் இல்லை. அதாவது தர்ம யுத்தம் தொடங்கும் போதே சொல்லியாச்சு, குடும்பத்தின் ஆட்சியில், குடும்பத்தின் கஸ்டடியில் ஆட்சி போகக்கூடாது. அது ஆட்சிக்கும் நல்லதில்லை, மக்களுக்கும் நல்லதில்லை. மக்களால் தொடங்கப்பட்ட இயக்கம், மக்களுக்காகவே அம்மா வாழ்ந்த இயக்கம், மக்களால் தான் நடைபெற வேண்டும்ங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்ச்செல்வன் தான் சொல்லிக்கிறாரு, இதை பத்தி பேசுவதற்கு ஓபிஎஸ்க்கு அருகதே இல்லைன்னு சொல்லிக்கிறார். அவர் இன்னைக்கு கருத்து பதிவு ஒரு நல்லா சார் சொல்றவங்க வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு மக்களுடைய தலைவர் அப்படின்னு நீங்க எங்க போய் கேட்டாலும், தொண்டர்களிடம் சரி, பொதுமக்களிடம் சரி, மக்களுடைய தலைவராக மிகப்பெரிய அளவில் உருவெடுத்து இருப்பவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு மறைமுகமான ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அதுல உங்களுடைய பார்வை என்ன? இது கருத்து தான் சார். ஊடகங்கள் 1000 விஷயம் சொல்லுவாங்க சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் கருத்து பதிவு இல்ல. அப்ப நான் சரி, அதே எடப்பாடி பழனிசாமி எங்கே தினகரன் வந்து விடுவாரோ என்ற கவலையில் தான் ஆர்கே நகரில் முழு மூச்சில் இறங்கி வேலை செய்யவில்லை. இன்று எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சி நீங்கள் பதவியை விலக்கிவிட்டு தினகரனுக்கு பதவியை கொடுங்கள் என்று ஒரு சாரர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சார்கள் தயவு செய்து விஜயபாஸ்கரை வெளியேற்றுங்கள், அப்பொழுதுதான் கட்சி உருப்படும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் இணைய வேண்டும் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொருவர் வந்து அந்த மீட்டிங்க்கு வந்து யாருமே அப்ரூவல் கொடுக்கல, தினகரனுக்கு தெரியாமலே மீட்டிங் நடந்ததுங்கிறார். ஒருத்தர் வந்து இன்னும் சின்னம்மா தான் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் இன்று நிமிடத்திற்கு ஒரு மாற்று கருத்து வந்து கொண்டிருக்கிறது. அது அவருடைய ஸ்திரத்தன்மை எவ்வாறு இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுடைய முயற்சி வெற்றிக்கானதுன்றீங்க. வெற்றி கண்டிப்பாக வெற்றிக்கான அறிகுறி தெரிஞ்சு வந்திருக்கு, மக்களிடமிருந்து வருகிறது. இன்று சட்ட ரீதியான முறையிலும் வெற்றியை கண்டு கொண்டிருக்கிறோம். வெற்றி உருவாக்கி இருக்கீங்கன்றீங்க. அவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ண முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி தெரியுமா சார்? கல்யாணத்தில் போய் உட்காந்துட்டு, சார் இவருக்கு பாயசம் வேணுமான்னு பக்கத்திலேயே காண்பித்தீர்கள் என்றால், பாயசம் விட்ட பிறகு அவர் என்ன சொல்வார், உங்களுக்கு வேணுமான்னு கேட்பார். அது மாதிரி இவர்கள் நேரடியாக கேட்காமல் தூண்டிவிட்டு சமூக வலைதளத்தில் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திவிட்டு அதன் மூலமாக கேட்கிறார்கள், இவ்வாறு உண்மையா அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்தது வந்து இவங்க கேட்கறதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். இவர்கள் செய்யும் இது ஒரு சிறிய ஒரு பொலிட்டிக்கல் கிமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இலாக்காக்கள் நீங்கள் கேட்டதாகவும் ஒரு நிர்பந்தம் செய்ததாகவும் அது வந்து இவர்கள் எடுத்த முயற்சி, இவர்கள் போட்ட திட்டங்கள் நடைபெறாத காலத்தில் அந்த பழியை ஒரு சுமத்த வேண்டும். பழிக்கான காரியங்கள் தேவைப்படும். அதுக்கான காரியங்களுக்கு இதுவும் பண்ற, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா அமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட ரொம்ப தெளிவா தான் சொன்னாரு. அம்மாவின் மரணத்தை குறித்த விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும், குடும்பத்தை வெளியேற்றப்பட வேண்டும், ஆட்சியின் கைப்பிடியில் குடும்பம் இருக்கக்கூடாது என்பதுதான் தெளிவான ஒரு முதல் கட்ட இது அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு. இலாக்கா கேட்டாங்க, அவர் தான் பதவியா இருப்பாங்க, இதெல்லாம் வந்து அவர்களுடைய சொந்த கற்பனைகள், அவ்வளவுதான். நான் பத்திரிகையாளர் ஜெகதீசனிடம், தினகரன் இருக்கக்கூடாது, சசிகலா அவர்கள் இருக்கக்கூடாது எந்த பதவியிலும் என்பதுதான் ஓபிஎஸ் உடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டில் முதற்கட்ட பார்வையில். அப்படி இருக்கும்போது இந்த கருத்தை இப்போ இருக்கக்கூடிய அரசியலில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்களா, அல்லது ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தவில்லையா? இது போன்ற ஒரு அமைதி நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக மொத்த எம்எல்ஏக்கள் 122 பேர் அவங்க சசிகலாவுடைய ஆணைக்கும் அவர் சசிகலா சார்ந்த அந்த குடும்பத்தினர் அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் அவங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து அவங்க வந்து ஆட்சி அமைச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க 122 பேர் நடத்திட்டு இருக்காங்க. அது நிர்பந்தமா அல்லது எது வேறு காரணம் என்றாலும் அடுத்த விஷயம். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் 2 முறை அவங்க ஜெயலலிதா இருந்தபோது முதலமைச்சர் அடையாளம் காணப்பட்டு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு அவர் அங்கீகரித்தாங்க. அப்படிப்பட்டவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், ஜெயலலிதா மறைந்த உடனேயே இவர்கள்லாம் சென்று சசிகலாவுடன் நீங்கள் தான் பொதுச் செயலாளர்னு எல்லாம் கேட்குறாங்க. இவர் உட்பட எல்லாம் கேட்குறாங்க. ஏன் கேட்கணும்? கேட்டிருக்க கூடாது. அப்பவே என்ன பண்ணி பேசி பண்ணியிருக்கணும். இல்லை, நீங்கள் ஒரு தலைமை ஒரு பத்திரிகையாளராக இப்படி எளிமையாக ஒரு கருத்து நீங்கள் முன்னிலை வைத்தாலும், பாமர மக்கள் சொல்வது போல நீங்களும் கருத்து வைத்தாலும், அடிப்படையில் பார்க்கும்போது சசிகலா அவர்கள் உதவியாளராக இருந்தாலும் அவரை கேட்டுதான் எல்லாம் நடக்கின்ற இந்த கருத்து அழுத்தம் திருத்தமாக இங்கே செயல்பட்டு இருக்கின்றது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது தினகரன் அவர்கள் கட்சியிலே இல்லை.
அவர் உறுப்பினராக்கி உடனே வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் ஆக்கின்றார்கள் என்றால் அப்போ எது போன்ற ஒரு அழுத்தம் இருக்கின்றது, எது போன்ற ஒரு மர்மமான முறையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளார் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. அதான் சொல்றேன், இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் போய் கேட்டாங்க. அந்த நிர்பந்தம் அந்த அழுத்தம் தான் ஓபிஎஸ் கணிக்கு இருந்து. ஏற்கனவே நான் சொன்னது போல வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு தலைமையை மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மையாரையே இந்த தமிழக மக்கள் ஏற்கவில்லை. அவரே தேர்தலில் தோற்றார். அவர் மட்டுமல்ல, அவர் கூட அத்தனை பேரும் தோற்றார்கள். PH பாண்டியன் ஒருத்தரை தவிர அவர் தன் சொந்த செல்வாக்கில் ஜெயிச்சவர். மீதி அத்தனை பேரும் 1989 சட்டப்பேரவை தேர்தலில் தோற்றார்கள். ஆகவே வலிந்து திணிக்கப்பட்ட தலைமை ஏற்க மாட்டார்கள். அன்றைக்கு இதே ஓபிஎஸ் இதே இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்க பாண்டியராஜன் அத்தனை பேரும் KP முனுசாமி ஒருவரை தவிர, அதே மாதிரி மாநிலங்கள் உறுப்பினர் சசிகலா புஷ்பாவை தவிர மீதி அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து போய் மதுசூதனன் அவர் அவைத்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர், எம்ஜிஆரால் மாவீரன் அழைக்கப்பட்டவர். சொல்லக்கூடிய பார்வை நிலைப்பாடு போய் அம்மா எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஏன் இவங்க சொல்லணும், அன்னைக்கு சொல்லாம இருந்தாலும் கொஞ்சம் மாற்றம் எல்லாமே எல்லோருக்கும் தெரியும். இவர்களும் ஒரு காரணம். இப்போ சட்டமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் சொல்கின்றார், சசிகலா தினகரனை பற்றி பேசுவதற்கு ஓபிஎஸ்க்கு எவ்வித அருகதையும் இல்லை என்ற ஒரு அப்படி சொல்ல முடியாது. அருகதைன்னு சொல்ல, ஏன்னா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக 3 முறை பதவி வைத்தார். அவர் ஒருத்தர் அருகதைன்னு சொல்லக்கூடாது. அவரும் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எல்லாம் ஏன் போய் முதல்ல கேட்கணும், அந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம். இதே கேள்விதான் செங்கோட்டையன் அவர்களும் ஜெயக்குமார்களும் கேட்டாங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்னைக்கு இவருடைய நிலைப்பாடு மாறி இருக்கு. அப்ப இவங்களுக்கு நீங்க அதே போல நிலைப்பாடு கற்பிப்பீங்களான்னு கேட்கறேன். அப்ப அந்த மாதிரி கேட்டு இப்ப திரும்ப பின்வாங்க சூழ்நிலை அழுத்தத்திலிருந்து வெளியே வரல. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இவங்க 2 பேரும் இவங்க இந்த மாதிரி ஒற்றுமையெல்லாம் இருக்கிறதால திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் என்ன கேட்கிறாரு, ஸ்டாலின் கேட்கிற கேள்வி, அன்னைக்கு நீங்க முதலமைச்சரா ஆஸ்பத்திரியில கூட இருந்தீங்க, 70 நாள் இருந்தீங்களா கூட, அன்னைக்கு ஏன் நீங்க சொல்லலன்னு கேட்கிறார். இல்ல இதே கேள்வி வைத்துக் கொண்டு சில உண்மைகள் நம்ம தகர் தெரிய முடியுமா? இப்போ என்ன கேட்கிறாரு, இப்போ நீங்க அடிப்படையில பார்க்கும்போது தினகரனு சசிகலா பத்தி தான் ஒரு குற்றச்சாட்டு வருகின்றது. ஆனால் ஜெயக்குமார் அவர்களும் செங்கோட்டையனோடும் சசிகலா அவர்களையும் தினகரனையும் எந்த அளவுக்கு தூக்கி பிடித்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு மாறுபட்ட முரண்பாடான கருத்து வருகின்றது. தம்பிதுரை என்ன சொல்கின்றார் என்றால், பொதுச் செயலாளர் என்றால் ஒரு குறிப்பிட்ட சாதாரண உறுப்பினர், கட்சியின் உறுப்பினர் மூலமாக தேர்வு செய்ய வேண்டும் என்ற கருத்து இன்று காலை தொலைக்காட்சியில் தெரிவிக்கின்றார். அவரிடம் கேட்ட கேள்வி என்ன, பொதுச் செயலாளரும் முதலமைச்சரும் ஓபிஎஸ் தான் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்களே என்று கேட்டதற்கு, அப்படி அல்ல, ஓபிஎஸ் சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடையது. எந்த கருத்து ஏற்புடையது என்றால் அடிமட்ட தொண்டன் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நிராகரிக்கப்படுது என்ற கருத்து மேலோங்கி வருது இல்லவா? இல்ல அதான் கட்சி விதியே. அதாவது இல்ல கட்சி விதிதான். பட் இப்போ அன்னைக்கு ஓபிஎஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கட்சிக்குள்ள இருந்து எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கிய போது இந்த கட்சியை வந்து யாரும் கைப்பற்றி விடக்கூடாது என்பதற்காகவே கட்சியில் அத்தனை தொண்டர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு பதவி தான் பொதுச்செயலாளர் பதவி என்று அன்றைக்கே சட்ட விதியை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதுல வந்து 5 வருஷம் தொடர்ந்து உறுப்பினராக இருக்கணும் என்ற விதியை வந்து சேர்த்தது ஜெயலலிதா அம்மையார். என்ன நிர்பந்தம் கேட்டீங்க? இல்ல நிர்பந்தம் என்ன நிர்பந்தம் கேட்டீங்க? ஓபிஎஸ்க்கு என்ன நிர்பந்தம் கேட்டீங்க? இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் என்ன நிர்பந்தம்? எதற்காக தினகரனை வந்து துணை பொதுச்செயலாளர் ஆக்க வேண்டும்? எதற்கு அவருடைய தலைமையில் செல்ல வேண்டும்? அப்ப இவர்களுக்கு என்ன நிர்பந்தம்? என்ன அவசியம்? அதே ஏதோ ஒரு நிர்பந்தம் அல்ல ஏதோ ஒரு காரணங்களுக்காக இவங்க 120 பேர் இங்க இருக்கிறாங்க, மீதி பேர் அங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்களும் சேர்ந்துதான் அவங்களை ஆதரிச்சு அவங்கள பொதுச்செயலாளர் ஆக்குனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்க சசிகலா வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதே மாதிரி அவங்க போகும்போது ஜெயிலுக்கு போகும்போது இவர் டிடிவி தினகரனை துணை பொதுச்செயலாளர் ஆக்கிட்டு போனாங்க. அது தேவையில்லாத ஒண்ணு. ஏன்னா இதுல அதே போல அதே டிடி தினகரன் அதே மாதிரி அவசரப்பட்டு ஆர்கே நகர்ல எம்ஜிஆர் குடும்பத்தில் ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்திருக்கலாம். ஜெயலலிதா மறைவுக்கு பின் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் நடந்து கொண்ட விதம் பார்க்கும்போது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. அடிப்படையில் பார்க்கும்போது ஒருத்தர் உடனே உறுப்பினராக்கி உடனே வந்து பதவி தரக்கூடிய விஷயங்கள். ஜெயலலிதா யாரெல்லாம் இந்த நிர்பந்தம் எங்க ஒளிந்திருக்கு கேட்கிறேன். இவரிடம் அதிகாரம் இருக்கின்றது, ஆட்சி இருக்கின்றது. அப்படி வந்து என்ன நிர்பந்தம் உங்களுக்கு நினைக்கிறீங்க? அது ஆட்சியையும் கட்சியையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரே உணர்வு தான் காரணம். அதாவது அவசரத்தன்மை. அதுதான் அதுக்கு வந்துதான் இவங்க வந்து அரசியல் சாணக்கியர் என்று கூறப்படுகிற திரு எம் நடராஜனோட ஆலோசனை பெற்று இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. ஏனென்றால் நடராஜன் டிசம்பர் 28 பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, ஒரு பத்திரிகை நிருபர் அவர்கிட்ட கேட்கிறாரு, எப்போ வந்து சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள் அப்படின்னு. உடனே அவர் பதில் சொல்றாரு, இல்ல அவங்க முதலமைச்சர்லாம் இப்ப என்ன அவசரம், ஓபிஎஸ்ஸின் தலைமையில் ஆட்சி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். கூறிய அடுத்த வாரம் வந்து இவர்கள் வந்து ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் ஆக்க வேண்டும். திரு சத்யன் அப்போ சொல்லும் போது நடராஜ் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இது மட்டும் சொல்ல, இனி குடும்ப ஆட்சி நடக்கும் என்ற கருத்தும் மேலோங்கி சொன்னார்.
அது மட்டுமல்ல, அந்த சொற்பொழிவில் பேசிய பாஜக எல்லாமே குடும்பாட்சி நடைபெறும் அழுத்தம் திருத்தமாக வெளிப்படையாக இவர்கள் முதலமைச்சர் பற்றி கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில் அவர் சொன்னார். அதெல்லாம் இப்ப காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் இப்ப என்ன ஆகிவிட்டது, ஓபிஎஸ் தலைமையில் சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் கூறினார். இவர்கள் நிர்பந்தத்தை பற்றி கேட்கும் நடராஜனிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க. பெற்று கட்சி ஒன்றுபடுத்த அவர் தான் ஆலோசனை கொடுத்திருக்காரு. இனி குடும்ப ஆட்சி தான் நடைபெறும் என்று வெளிப்படையா சொல்லிக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட போய் அவர் பாஜக பதில் சொல்லுவேன் சொன்னார். ஏன்னாக்கா பிஜேபி தலையிட்டால் பாஜக பதில் சொல்லுங்க, குடும்ப ஆட்சி நடக்கும் அப்படின்னா குடும்ப ஆட்சி சொல்லக்கூடிய சூழ்நிலை என்ன சவாலாக சொன்னார். ஆனா இன்றைக்கு தேவை அதிமுக பொறுத்த தேவை கட்சிகள் ஒற்றுமை. ஏனென்றால் இன்றைக்கு மக்களை சென்று சந்திக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் அதிமுக இல்லை. யாரும் போய் கேட்டாலும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா மக்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னாக்கா, எம்ஜிஆர் கேட்ட போது வேறு, ஜெயலலிதா கேட்ட போது வேறு, அந்த ஓட்டு கேட்கும் விதம் வேறும். ஆனா இன்னைக்கு அவங்க காப்பாற்றக்கூடியது அந்த அதிமுக என்ற கட்சி பேரும் ரெட்டலை சின்னமும் தான். இது ரெண்டும் மீட்டு கட்சியை காப்பாற்றவில்லை என்றால் அதிமுகவுக்கு எதிர்காலம் என்பது மிக 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 சோதனை மிக்கதாக அமைந்துவிடும். கண்டிப்பாக. திரு ஷேக் தாவூத், ஆட்சி இருக்கக்கூடியவர்களுக்கு கட்சி இரட்டை இலை, தினகரன், சசிகலா யாரை மீட்டெடுக்க வேண்டும், யாரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக பார்க்கும்போது முக்கியமான ஒரு தம்பிதுரை, செங்கோட்டையனை கருத்து பார்க்கும்போது மாறுபட்டு திசை மாறி வேறு விதத்தில் இருக்கின்றது. ஓபிஎஸ் எதெல்லாம் எதிர்பார்க்கின்றார்களோ அது போன்ற கருத்து இருக்கின்றது. தம்பிதுரை அவர்கள் என்ன பண்ண சொல்கிறார் என்றால், பொதுச் செயலாளர் என்றால் அடிமட்ட தொண்டர் மூலமாக தேர்வு செய்ய வேண்டும் என்ற கருத்து இப்போது சொல்லியுள்ளார். ஆகவே அன்று பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி உணர்ந்தாரோ இதே விஷயத்தை சற்று தாமதத்துடன் உணர்ந்துள்ளார்களா? இல்லை, அதாவது அப்படி சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க எல்லாருமாக சேர்ந்து தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இப்ப நீங்க தம்பிதுரையும் சரி, பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, ஜெயக்குமார் அவர்களும் சரி, செங்கோட்டையன் அவர்களும் சரி, எல்லாருமாக சேர்ந்து போய் தான் பொதுக்குழுவை கூட்டினாங்க. பொதுக்குழுவை கூட்டி அங்கிருந்து நீங்க பொதுச் செயலாளராக இருக்கணும்ட்டு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வெளியில எல்லாம் பேசினாங்க. அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. மதுசூதன் அவர்களும் அதுல இருந்தாரு. எல்லாருமே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். டோட்டல் இல்ல, அதற்காக ஒரு முறை தேர்வு என்ன பேச விடுங்க. அப்ப அந்த காலத்துல அதை பண்றாங்க. இப்போ அதை பண்ணி முடிஞ்ச உடனே அதுல இருந்து மறுநாள் 2-3 நாள் சென்றோ இல்லை 4-5 நாள் சென்றோ அடுத்த கட்டம் ஒரு நிகழ்வு வரும்போது அந்த நிகழ்வுலையும் எல்லாருமாக சேர்ந்து பேசி இவங்களை சட்டமன்ற குழு தலைவராகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டு 2 நாள் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் தியானம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்தை இப்படி வெளியில சொல்லி நாங்கள் இனிமே முடியாது அப்படின்னு ஒரு 10-12 எம்எல்ஏக்களோட ஒரு 10-12 எம்பியோட வெளியேறாரு. வெளியாகி அவர் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ இவங்க ஆட்சியில் இருக்காங்க, எந்த குழப்பமும் இல்லை, தெளிவாக இருக்குது, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அவர் சின்னம் தருமா தரமாட்டாங்களாங்கிறதுக்கு இன்னும் அதுக்கு முடிவாகலை. 2 பேருமே கிளைமில் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் யாருக்கு சின்னம் தருவாங்க, யாருக்கு சின்னம் தரலைங்கிறத இனி கண்டிப்பாக இரு அணிகளும் இணையுமா அல்லது தினகரனுடைய செயல்பாடுகள் அணுகுமுறைகள் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளதா, அல்லது ஒரு பெருமளவு சொல்லக்கூடிய திரு ஓபிஎஸ் சொன்னது போல ஒரு தமிழகத்திற்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி விட்டார், பணம் மூலமாக லஞ்சத்தை கொடுத்து ஒரு சில விஷயங்களை செயலாக்க செய்ய முயற்சித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டெல்லாம் ஏற்படுதா? இதை பற்றிலாம் முழுமையாக விவாதிப்போம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். மக்கள் மேடை தொடர்கிறது. திரு சத்யன், ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு பொதுவாக நேற்றைய கருத்தும் இன்றைய கருத்தும் மாறுபட்ட கருத்தும் விவாதித்தோம். அதே நிலையில் செங்கோட்டையன், ஜெயக்குமார், தம்பிதுரை அவர்கள் ஒரு கருத்து முன்னோக்கி வருவது எதை உணர்த்துகின்றது? ஓபிஎஸ் உடைய முயற்சியா அல்லது அங்கே நடைமுறை செயல்பாடுகள் இவர்கள் ஏற்கவில்லையா? அவர்களுடைய மாற்று நிலைப்பாடு என்பது இந்த தர்ம யுத்தத்தின் வெற்றியை குறிக்கிறது. அப்படிதான் சொல்லணும். ஓபிஎஸோட நிலைப்பாடில் மாற்றம் கிடையாது. 70 முயற்சியா இல்ல அங்க நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இப்படி மாற்றி அமைத்திருக்கா? தர்ம யுத்தத்தின் வெற்றிக்கான அறிகுறி தான் அவர்களுடைய நிலைப்பாடினுடைய மாற்றங்கள். 70 நாளைக்கு முன்னாடி நீங்க ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு கருத்தை முன்வைத்தார் என்றால், மக்களால் ஏற்கக்கூடிய யார் வேணாலும் தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாள் பிப்ரவரி 7ஆம் தேதி நைட் அன்னைக்கு பேசும்போது, மக்களால் ஏற்புடைய ஒருவர் தான் தலைமை பதவியில் இருக்க வேண்டும், அது நானாக இருக்க வேண்டும் என்பது கிடையாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் தரமே பதிவு பண்ணினது. ரெண்டாவது, இந்த அணிகள் பிரிந்து வந்த பிறகு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் அனைவரையும் அவர்களுடைய ரெஸ்பெக்டிவ் கான்ஸ்டிடுவன்சிக்கு அனுப்புங்க, மக்களுடைய கருத்தை கேட்டு அவர்கள் செயல்படட்டும் என்று கூறுகிறார். இன்றைய வரைக்கும் அதே கருத்து தான். மக்களால் ஏற்கப்படுகின்ற ஒருவர் தான் இந்த ஆட்சி அணியில் அமர வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடான கருத்து. அடுத்த கருத்து, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மூலமாகத்தான் தினகரன் அவர்கள் இன்று அதே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் மக்களிடம் கேட்க சொல்கிறார்கள். மக்களிடம் கேட்க சொல்றார். மக்கள் என்ன விருப்பம், உங்க விருப்பம் என்ன, மக்களிடம் கேட்க சொல்கிறார். எப்படி கேட்கறது? அவர் தொகுதியில கேட்கலாமே. தொகுதியில என்ன நடக்குது, ஏது கெட்டது நல்லதுன்னு தொகுதிக்கு தானே வந்திருக்காங்க. தொகுதிக்கு வேலை செய்யறதுக்கு தானே வந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக.
தேர் ஆல் பப்ளிக் சர்வன்ட்ஸ் தானே. அப்போ மக்களுக்கு என்ன விருப்ப வெறுப்புகள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் இல்லையா? அது எப்படி சரியான ஆய்வு செய்ய முடியும்? அதான் புரட்சி தலைவி அம்மாவே சொல்லிருக்காங்க, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், இவர் மக்களோடு நான் ஒரு நிலைப்பாட்டில். அதான் கேட்கறேன். இப்போ நம்ம ஒரு பத்திரிகையாளர் கேட்டது மாதிரி அப்படிதான் ஓபிஎஸ் கேட்டு பொதுச் செயலாளர் பதவி சசிகலா அவருக்கு கொடுத்தாரான்னு கேட்கிறேன். இல்லையே, மக்களுக்கு கேட்கவே இல்லையா? பொதுச் செயலாளர் பதவி என்பதுக்கான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவர் செய்தால் கட்சியினுடைய பைலாஸ் பிரகாரம் ஒரு தலைவர் இல்லாமல் போனால் 30 நாளைக்குள் அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அம்மா அகால மரணம் டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கிறது. ஜனவரி 5ஆம் தேதிக்குள் அடுத்த தலைமை ஏற்கப்பட வேண்டும். இவர்கள் நடத்திய நாடகம் 2 வாரங்களில் என்னவென்றால், தமிழகத்திலிருந்து பல்வேறு அமைப்பினர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் ஓபிஎஸ் அவர்கள் தானே. நடிக்கலாம் எதுவுமே இல்ல சார். அப்படி பார்த்தா அதே இல்ல அவர் நடிக்கலாம் எதுவுமே கிடையாது. அண்ணா நிலைப்படை தெளிவாக சொன்னார். இந்த மாதிரி அம்மாவோட அகால மரணம் வரும்போது நீங்கள் தான் முதலமைச்சர் பதவி ஏற்க வேண்டும் என்று சீனியர் மினிஸ்டர் அத்தனை பேரும் சொல்லும் போது அண்ணா கூறிய ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், இல்ல அது பரவாயில்ல, எனக்கு அந்த பதவி வேண்டாம், அம்மா 2 முறை கொடுத்த பதவியே எனக்கு போதும், அதை என் வாழ்க்கையில் பாகியமாக நான் கருதுகிறேன் என்று கூறி ஃபர்ஸ்ட் நிராகரித்தது தான் அண்ணா. இவர்கள் வற்புறுத்தலின் பெயர் தான் முதலமைச்சர் பதவியை ஏற்றார் அண்ணா. ஆனால் முதலமைச்சர் பதவி ஏற்றதற்காக அந்த பதவிக்கு எதுவும் செய்யவில்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் வர்தா புயல் சூட தெரியாமல் அழுத்ததாகட்டும், கிருஷ்ண நதி கொண்டு வந்ததாகட்டும், தமிழக மக்களுக்காக 2 மாத காலங்கள் அல்லும் பகலும் அயராது உழைத்திருக்கிறார். இவர்கள் குடும்ப அரசியலும் குறுங்க நாடகத்தையும் நடந்து கொண்டிருந்த ஒன்றை ஒதுக்கி வைத்துவிட்டு, அதை நமக்கு தேவையில்லாத விஷயம், அது வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு தன்னுடைய கடமைகள் அம்மாவின் வழியில் செய்து கொண்டிருந்தவர் தான் அண்ணா. இவர்கள் அப்பவே நாடகத்தை ஆரம்பித்து விட்டனர். அஸ்திவாரமே சரியா போடல, அதுக்கு மேல வீடு கட்டுறது. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாருங்க. அப்போ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கையில் இருக்கும்போது ஆளக்கூடியவர் தான் அரசர். அதற்கு கையில் இருக்கும் அதிகாரத்தை கைவிட்ட பிறகு ஒப்பிடுவது. அதாவது ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சார், இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 16 லட்சம் தொண்டர்களுடன் இந்த கட்சியை விட்டு சென்றார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1,67,00,000 தொண்டர்களாக இதை ஒரு மாபெரும் இயக்கம், இந்தியாவில் 3வது கட்சியாக வளர்த்துள்ளார். எந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது கட்சிக்கு பங்கம் வந்துவிடக்கூடாது என்கிற முதன்மை கருத்தை வைத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனைவரும் செய்தனர். அண்ணா அதில் மிகவும் கவனமாக இருந்தார். கட்சிக்கு பங்கம் ஏற்பட்டிருக்கீங்க, நீங்க 2 பேரும் இணைஞ்சுதான் ஆகணும். இல்ல ஒரு கட்சிக்கு பங்கம் என்று கிடையாது, கட்சியின் தலைமை யார் என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாக உள்ளது. ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் என்ற கருத்து மேலோங்கி இருக்கின்றது. இன்றைய நிலைப்பாடு தயவு செஞ்சு நல்லா கூர்ந்து கவனியுங்க. 2 மாத காலங்கள் இருக்கும்போது அம்மாவுடன் மறைவிற்கு தேவையான பூர்வாங்க விசாரணை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டேன் குறிப்பிட்டிருக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் சாதாரண உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இல்லை, முதலமைச்சராக இருந்தார். அதிகாரம் அவர் கையில் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அந்த சூழ்நிலையில் சரியான முடிவு எடுத்திருக்கலாம். அப்போது எடுக்காம மாதிரி விஷயத்துல சரியான முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்கீங்க. பொதுச் செயலாளர் தேர்வு செய்யும் விஷயத்திலும் சரியான முடிவு எடுத்திருக்கலாம். பொதுச் செயலாளர் தேர்வு செய்யும் விஷயத்திலும் சரியான முடிவு எடுத்திருக்கலாம். இல்ல அதான் நானும் திரும்ப சொல்கிறேன் சார். பொதுச் செயலாளர் முடிவிலும் நிர்பந்தத்தின் பேரில், கட்டாயத்தின் பேரில் சுற்றி எல்லாம் முக்காத்தி வைத்து நிர்பந்தம் படுத்தியதால் தான் அதை செய்ய வேண்டியதாக போகிறது. அன்று கட்சி முக்கியம் என்று பிரதான எண்ணம் மனதில் இருந்தது. அம்மாவால் வளர்த்த கட்சி தான் முக்கியம், பதவி என்றும் கிடையாது. அப்படி பதவிதான் முக்கியம்னா எதுக்கு சார் பிப்ரவரி 7ஆம் தேதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர் தலைமை பதவிக்கு எதுக்கு வர வேண்டும் என்று கூற வேண்டும்? பதவிதான் முக்கியம் என்றால் இன்றைய நிலைப்பாடு வரைக்கும் பதவிதான் முக்கியம் என்றால் நீங்கள் கூறுவது எந்த விதமான கூட்பாடையும் நான் ஏற்றுக்கொள்ள முடியும். சூழல் கேட்டது போலதான் தன்னை மாற்றிக்கொள்வார்கள் இல்லைங்களா? மக்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்றால் போல் நடக்கிறவர் தான் உண்மையான அரசியல்வாதி. சரி, திரு ஜெகதீசன், அரசியல்வாதியுடைய நிலைப்பாடு மிகவும் வேடிக்கையா இருக்கிறது. எந்த சூழ்நிலை எங்கு இருக்கின்றார்களோ அதற்கேற்றது போல தன்னை மாற்றிக்கொள்கின்றார்கள், அதற்கேற்றது போல செயல்படுகின்றார்கள். மாறுபடும் போது அதன் உண்மைய நிலவரத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். இது அதிமுக மட்டும் பொருந்துமா, எல்லா அரசியலுக்கும் பொருந்துமா? பெருமளவு அதிமுகவில் தான் அப்படி இருக்கின்றதா இந்த சூழ்நிலை? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இவர் சொன்னதில் ரெலவெண்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். எம்ஜிஆர் 14 லட்சம் தொண்டர்கள் கட்சி விட்டு சென்றார், தவறான தகவல். எம்ஜிஆர் மன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மட்டுமே 40 லட்சம். ஞாபகம் வச்சுங்க. உலகத்திலேயே ஒரு நடிகருக்கு மன்றம் என்றால் அந்த மன்றத்திலே லட்சக்கணக்கான மக்கள் இருந்தது எம்ஜிஆருக்கு மட்டுமே. எம்ஜிஆர் மன்ற உறுப்பினர் மட்டும் 40 லட்சம் பேர். எம்ஜிஆர் காலத்தில் இருங்க, அதில் 14 லட்சம்லாம் அது சும்மா. அது ஏன்னா 14 லட்சம் வச்சிருந்தா தொடர்ந்து ஜெயிச்சாரு. 1.25 கோடி வச்சிருந்தோன்னு சொல்றவங்க அடிக்கடி தோத்துட்டு இருந்தாங்க. அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. அதுக்கு மெம்பரை சேர்த்துட்டா மெம்பரை இருக்கிறவர்களுக்கு 1.25 லட்சம் கோடி மெம்பர் வச்சிருந்தவங்க அடிக்கடி தோத்தாங்க. ஒரு பொது தேர்தலே தேர்த்தாங்க, 2 முறை தோத்தாங்க. ஏன்னா அதெல்லாம் சொல்லணும். எம்ஜிஆர் 14 லட்சம்லாம் கிடையாது. அது யாரோ உங்களுக்கு தவறான அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வரலாறு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எம்ஜிஆர் மன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மட்டுமே 40 லட்சம் பேர். அதுதான் அதிமுகவுடைய பலம், முதுகெலும்பே அந்த எம்ஜிஆர் மன்றம் தான். அதுங்களா அது ஒன்று. அது இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு தவறாக இருந்துச்சு சொல்கிறேன். ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க அரசியல்வாதிகள் சூழ்நிலை மாறுவாங்கன்னு சொன்னீங்க. அது எல்லா கட்சியிலையும் சகஜம். ஏன்னா 1976 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. கலைக்கப்பட்ட போது
அதே இந்திரா காந்திக்கு அதே மத்திய அரசுக்கு எதிராக இங்கே கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தியவர்கள் தான் திமுகவினர். அதே திமுகவினர் 1980 கூட்டணி வைத்துக்கொண்டு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக என்று கூறியவர்களும் அவர்கள்தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாஜகவுடன் கூட்டு வைத்த போது பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல என்று சொல்லி கூட்டு வைத்தார்கள். இப்படி அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் கூட்டு வைத்துக் அல்லது வர அந்த நிலை மாற்றிக்கொள்வது எப்போதுமே இருந்து வந்த ஒரு முறை. அதிமுக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், தனித்து நின்று அந்த திண்டுக்கல் எலெக்ஷன் சென்றார். அதுக்கு பிறகு பாண்டிச்சேரி எல்லாம் அந்த வரலாறுலாம் வருது. அப்படி வரும்போது 1977 தனித்து நின்று வென்றார் சட்டசபை தேர்தலில். 80 அதே மாதிரி வலுவான திமுக இது காங்கிரஸ் கூட்டணி எதிர்த்து தனியாக ஜெயிச்சார். 84 காங்கிரஸ் ஒரு கூட்டு வைத்துக்கிறார். இப்படிலாம் வருது, மாறி மாறி வருது சூழ்நிலை மாறும். அதே எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா 1982 83 திருப்பத்தூர் இடைத்தேர்தல் போது அங்கே காங்கிரஸ் தான் புது தேர்தலில் ஜெயிச்சது. அந்த காங்கிரஸ் எம்எல்ஏ மறைந்த பிறகு அந்த இடத்துல தேர்தல் நடக்குது. அப்போ எம்ஜிஆர் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் இங்கே இந்த இடத்துல இப்போ அதிமுக போட்டிடுமான்னு கேட்டபோது, இல்லை, பொது தேர்தல் வென்ற கட்சிக்கு அந்த தொகுதி சொந்தம், காங்கிரஸ் வென்ற தொகுதி, ஆகவே காங்கிரஸை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லி அவங்க காங்கிரஸ் கேட்காமலேயே, இந்திரா காந்தி உயிரோடு இருந்தார், காங்கிரஸ் கேட்காமலேயே எம்ஜிஆர் அந்த தொகுதிக்கு போய் அன்றைக்கு ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்பத்தூர் தொகுதிக்கு போய் அவர் பிரச்சாரம் செய்து அந்த காங்கிரஸ் வெற்றிக்கு பாடுபட்டார். அதே எம்ஜிஆர் அதுக்கு பிறகு நடந்த திருச்செந்தூர் சட்டப்பேரவை தேர்தலும் சரி, பெரியகுளம் எம்பி எலெக்ஷன்லையும் சரி திமுக எதிர்த்து போட்டிட்டார். என்னங்க நீங்கள் திமுக ஜெயிச்சு தொகுதியில் போய் கேட்கலன்னு கேட்டதுக்கு, இல்லை இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ஒரிஜினல் திமுக, அதெல்லாம் நாங்கள் போட்டிடுவோம்னு சொன்னார். இப்படி எம்ஜிஆரும் மாற்றி வந்திருக்காரு. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இப்படி எல்லாம் மாற்றி வராங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் பதவியை அவங்க சசிகலா ஏற்றுக்கணும்னு எல்லாம் போய் வலியுறுத்தினாங்க. ஏன் செய்யணும்? அன்னைக்கே எதுக்கு வலியுறுத்தணும், ஏன் வலியுறுத்தணும்? அப்போ இவங்க எல்லாம் வலியுறுத்தணும், இவங்க எல்லாம் சேர்ந்து தூக்கி பிடிச்சதுதான் அது. அதுக்கு பின்னாடி சசிகலா தான் சொல்லப்படுது. எது சசிகலா ஒரு அரங்கேற்றப்பட்ட நாடகம். எல்லோரும் என்னதான் தேர்வு செய்யணும் சசிகலா சொல்ல. அன்னைக்கு முதலமைச்சர் பதவியில் இருந்த இவரும் அவர் கூட ஆட்சி பொறுப்பு அத்தனை பேர் எதிர்த்திருக்கலாம். இன்னைக்கு சொல்ற கரு சொல்றவங்க அன்னைக்கே அதான் கேக்குறாங்க, என்ன மர்மம் இருக்கு, தேவையில்லைன்னு எதற்கு அந்த பயம் பதற்றம்? ஆட்சி அதிகாரம் இவருக்கு கையில் இருக்கிறது, அவர் ஒரு குடும்பம் மட்டும்தான். அப்படி பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் நீங்க சொல்றீங்க நடராஜன்கிட்ட போயிட்டு ஆலோசனை பெறணும்னு சொல்றீங்க. இல்ல இப்போ ஒரே சூழ்நிலை அது ஏன் சொல்றேன்னா, நடராஜ் சசிகலாவுடைய கணவராக இருந்தாலும் கட்சிக்கு இல்ல ரெண்டு பேருக்கு அவங்களும் தொடர்பு கிடையாது. அவர் ஒரு நடுநிலையா இருந்து செயல்படக்கூடியவர் கருத்து. சசிகலாவுடைய கணவன் சொல்லி இப்படி இல்ல இப்ப அவர் சொல்ற நிர்பந்தம் என்பது கட்சியினோட பதவி, ஜெனரல் செக்ரட்டரி என்பது கட்சியினோட பதவி. இவர்களுடைய உள்நோக்கம் என்ன? கட்சியுடன் பதவிக்கு ஒருத்தர் வருகிறார், ஆட்சியை நடத்துபவர் திறமையானவர் ஒருத்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பதவிக்கு நடத்திய நாடகத்தில் அவர்களை அங்கே உட்கார்த்தி வச்சதுக்கு அப்புறம் என்ன போடுறீங்க? அடுத்து ஒரு முடிச்சு போடுறீங்க. ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கவர் தான் முதலமைச்சரா இருக்கணும், அப்பதான் ஆட்சியும் பதவி ஒருத்தர்கிட்ட இருந்தா தான் நல்லதா இருக்கும் என்று அரங்கேற்றப்பட்ட நாடகம் ஒன்று. இல்ல அப்பவே ஆட்சியை நடத்தும் போது ஆட்சிக்கு பாதகம் வந்து இவர் திறமையாக செயல்பட்டு கொண்டுதான் மர்மமா இருக்கு. என்ன பயம், என்ன பதற்றம், என்ன அழுத்தம்? அப்ப ஏன் சட்டமன்ற உறுப்பினர் வெளிப்படையா நாங்க ஆதரிக்கமான்னு சொல்லிருக்கலாம். அரசாங்கத்தை கையில வச்சிருந்தவங்க, அதுதான் கேக்குறேன், வச்சிருந்தவங்க அவங்க ஏன் அப்ப எதிர்க்கல? அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது இதே சமாதிக்கு அப்பே போய் உட்கார்ந்து எனக்கு எதிராக பண்றாங்கன்னு அப்பவே ஆரம்பிச்சிருக்கல. அப்படி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய பதவி ராஜினாமா செஞ்சுட்டு அடுத்த கட்டமா பார்க்கும்போது வெளிப்படையா சொல்றாரு எனக்கு ஒரு நிர்பந்தம் பண்ணாங்கன்னு. அவர் சொல்லாம கைவிடலையே, சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிட்டாரு. அது எப்ப ரிசைன் பண்ண பிறகு சொல்றாரு. அப்பதான் சொல்ல முடியும் சூழ்நிலை இருந்துச்சு, வெளியே வந்து சொல்லிட்டாரு அவரு. அதை முதல்ல சொல்லிருக்கலாமே. அப்போ அவருக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ அமைஞ்சிருக்கும். இல்ல என்ன சூழ்நிலை இருக்கு? அப்ப ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு முதலமைச்சர், ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சர் பதவியில் இருக்காரு, அவரு சொல்லிருக்கலாம். அப்போ சரி, உங்களுடைய பார்வைக்கு நடராஜனிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்ற ஒரு கருத்து நீங்க முன்னோக்கி வைக்கிறீங்க, என்ன அடிப்படையில் கேட்கிறேன். அது என்ன காரணம்னா, இந்த பிரச்சனை எழுவதற்கு முன்பாக நடராஜன் இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் வேகமா கொஞ்சம் கூட இருந்து பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவர் ஒதுங்கிட்டார். இந்த இதுல நான் என்ன கேட்கிறேன், நடராஜன் அவர்கள் ஜெயலலிதா இருக்கும் பட்சத்தில் கட்சியில் பங்கு சொல்ல வர. ஏன்னாக்கா ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒரு காலகட்டம் விட்டுருங்க, இல்ல ஒரு காலகட்டம் நிறைய பங்களிப்பு இருந்தது. ஜெயலலிதா இருந்த போது, ஜெயலலிதா அரசியலை விட்டு விலக நினைத்த போது அன்றைக்கு இதே நடராஜன் தான் போய் அவருக்கு ஆலோசனை கூறி அரசியலிருந்து விலகாமல் அவருக்கு வரலாறு வேறங்க. இப்ப அதே வரலாறு இப்போ என்ன அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு முன்பு நடராஜன் அவர்கள் தொடர்பில் இருந்தார். ஏனென்றால் இதை சொல்ல பங்களிப்பு இருந்ததா? நிச்சயமா ஜெயலலிதா இருந்தபோது அவர் பங்களிப்பு இருந்தது. அவர் இந்த கட்சியை அந்த அம்மா அரசியல் விலகாமல் அவர் காட்டார். அது இறப்பதற்கு முன்பு கேட்கிறேன், இறப்பதற்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது. இப்ப இல்ல, அவங்க அரசியல் அந்த குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் கேட்கிறேன். இந்த குறுகிய காலத்துல கிடையாது. ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன், இப்போ சசிகலா வரலாற்றுக்கு முன்னோக்கி சொல்றீங்க, பின்னோக்கி சொல்றேன். ஜெயலலிதா இறக்கக்கூடிய அந்த
சூழ்நிலையில் அதற்கு முன்பு நடராஜன் அரசியல் கட்சியில் தொடர்பு இருந்ததா கேட்கிறேன். இல்ல கிடையாது, நீக்கிட்டாங்க. அப்பதான் சசிகலா குடும்பத்தையே நீக்கிட்டாங்க. சொல்ல வரேன், சசிகலா வந்து நடராஜனுடைய மனைவி, தினகரன் அவருடைய உறவினர்கள். இந்த சூழ்நிலையில் அவர் நினைத்தால் இவங்க எல்லாம் கட்டுப்படுத்தி கட்சியை காப்பாற்ற முடியும். அந்த ஒரு இணையத்தின் தான் சொல்றோம், மற்றபடி எது கிடையாது. ஏன்னா அவர் நினைச்சா கட்டுப்படுத்த முடியும். இன்னைக்கு சசிகலாவுக்கு எந்த பார்வையோ தினகரனுக்கு எந்த பார்வையோ அதே பார்வை தான் நடராஜனுக்கும். அங்க போய் ஆலோசனை பெற்றால் என்ன கிடைக்கும் என்பது நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் ஓபிஎஸ் அண்ணா ஆகட்டும், அவருடன் கூட்டு சேர்ந்திருக்கும் கேபி முனுசாமி மற்றும் மூத்த அரசியல்வாதிகள் அனைவருக்கும் கைதேர்ந்த அனுபவம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரிடம் போய் ஆலோசனை கேட்க வேண்டும் என்ற அவசியமோ ஒரு தேவையோ இப்பொழுதைக்கு யாரிடமும் இல்லை. ஓகே, திரு ஷேக் தாவத், ஒரு காலகட்டத்தில் அம்மா அம்மா என்று சொல்லக்கூடிய அதிமுக தொண்டர்கள், உறுப்பினர்கள், கட்சித் தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் சின்னமா என்ற கருத்து மாறுபட்டது. அதன் பிறகு தினகரன் அண்ணன் என்ற ஒரு கருத்து மாறுபட்டது. இப்போது கட்சிக்குள் இணையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது தினகரனா சசிகலாவா என்ற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது மங்கி போயிட்டு அந்த வார்த்தை உச்சரிப்பே இப்போ குறைந்து உள்ளது. அடிப்படையில் எதை உணர்த்துகின்றது? எது போன்ற உண்மை நில தோற்றம் வெளியே வந்துள்ளது? அதாவது இதுல வந்து இப்ப நீங்க இந்த கேள்விக்கு இப்ப தேவையில்லைங்கிறது தான் எப்படி சொல்றீங்க தேவையில்லை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆட்சி அதிகாரமோ மற்ற எதுக்குமோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. 122 பேரோ 128 பேர் இவங்க பக்கம் இருக்காங்க. நல்லபடியாக ஆட்சி போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடைபெறலை பத்தி எந்த கருத்தும் இல்லை. அதுதான் அதே மாதிரி இன்னொன்று வந்து இப்போ வந்து எதுவும் பிரச்சனையோ ப்ராப்ளமோ எதுவுமே கிடையாது. இது வந்து இரு பிரிந்த அமைப்புகள் வந்து இணையணுங்கிறதுக்காக பேசுறாங்க. அந்த கருத்துல பல பேர் பல கருத்துக்களை சொல்றாங்க. சேர்ந்துட்டா நல்லதுன்றது கருத்தையும் சொல்றாங்க. சில பேர் அதுல இருக்கவங்களே சேரக்கூடாது, அவங்க தான் வரணும், இல்லை இவங்க தான் போகணும், பல மாதிரியான கருத்து இருக்கு. நீங்க ஒருத்தர் சொன்னதை மாத்திரம் நம்ம இதுல பேச முடியாது. அமைச்சர் பெருமக்கள் சில பேர் சில கருத்துக்களை சொல்றாங்க, எம்எல்ஏக்கள் சில பேர், முக்கியமான நிர்வாகிகள், முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் சொல்றேன். இதுல வந்து அரசியல் தலைவர்கள் நீங்க அது இல்ல, அதாவது அவங்களுடைய சுயமான கருத்து. அவர் தம்பிதுரை அவர்கள் கூட என்ன சொல்றாரு, நான் வந்து அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்திலிருந்து ஜெயிச்சேன், இதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் இரட்டை இலை சின்னத்திலிருந்து ஜெயிச்சாங்க, அதனால நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி நம்ம ஒன்னா இருந்தாதான் இரட்டை இலை சின்னத்தை காக்க முடியும், நம்ம வந்து ஜெயிக்க முடியும், அடுத்து நம்ம வந்து நல்ல ஒரு திட்டங்களை எல்லாம் அம்மாவுடைய அரசாக நம்ம செயல்படுத்த முடியும், அதனால ஓபிஎஸ் அவர்கள் இணையணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றாரு. அதே மாதிரி சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாரு, அடிமட்ட தொண்டர் முதல் கண்டிப்பாக அப்ப அவருடைய கருத்து எதிர்ப்பு தினகரன் மீது உள்ளது இல்லையா? இல்ல, ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பாராளுமன்ற எம்பிங்கிற கருத்துல தான் இதை சொல்றேன், கட்சியினுடைய தலைமைங்கிற கருத்துல நான் இதை சொல்லலைங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துறாரு. அதே மாதிரி வெற்றிவேல் அவர்கள் வந்து வெளியில பேசும்போது என்ன சொல்றாரு, நான் ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு எம்எல்ஏங்கிற கருத்துல தான் இதை சொல்றேன்றதான் அவர் சொல்றாரு. வேடிக்கையா அதுல இருந்து என்ன தெரியுது உங்க அப்பளுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல ஒன்னும் அவசியமே இல்லை. அதாவது வந்து மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களோ இல்ல துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஐயா அவர்களோ எந்த கருத்தையும் இதுல சொல்லல. அமைப்பு ரீதியாக வலுவாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவங்க எந்த கருத்துமே சொல்லாத போது இந்த கருத்துக்களுக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, இவங்களுடைய நிலைகள்ல மாறுபடும்ங்கிறதையோ பேச முடியாது. இதைத்தான் திரு ஓபிஎஸ் அவர்களும் கூட இதைத்தான் அவர் சொல்லியிருக்காங்க. என்னுடைய கருத்துல நான் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காங்க. நேத்து அமைச்சர்கள் கூடி பேசியிருக்கிறாங்க, இதை பத்தி விவாதிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசியிருக்கிறார் அமைச்சர்கிட்ட. இப்போ என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பேச்சு நடக்கவே இல்லை, நீங்க ஒரு தவறு பண்ணீங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தம் ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா? ஓ, அப்படி வந்துட்டீங்களா நீங்க? இல்ல சொல்லுங்க, நீங்க சொல்லியிருக்காரா? ஓ, அவர் எதுக்குமே பேச மாட்டாரு. சொல்லல. அப்ப முக்கியமான தம்பிதுரை என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்ங்கிற நிலையில இதை சொல்றேன்னு அவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி வெற்றிவேலை கேட்டீங்கன்னா, வெற்றிவேலை என்ன சொல்றாரு, நான் ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு எம்எல்ஏங்கிற தகுதியில தான் நாங்க இதை சொல்றேன், தலைமையினுடைய இதுல நான் இதை சொல்லல. அப்ப ஜெயக்குமார் அவர்கள் நாங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அமைச்சருடன் பேசி இன்னும் ஒருபடி மேலா போய் வெற்றிவேல் என்ன சொல்றாரு, ஒரு குழுவை அமைப்பு சொல்றத கேளுங்க. வெற்றிவேல் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலா போய் ஒரு கருத்தை சொல்றாரு. என்ன கருத்தை சொல்றாருன்னா, அதிகாரப்பூர்வமான கூட்டங்கள் ஒண்ணு தலைமை செயலகத்தில் நடக்கும், இல்ல அம்மாவுடைய வீட்டுல நடக்கும். அப்படி நடக்காத கூட்டங்கள் அதிகாரப்பூர்வமான கூட்டங்களே இல்ல. அப்ப அந்த கூட்டங்கள் தினகரனுக்கு எதிரான கூட்டங்களா கேக்குறேன். அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சியோட தலைமை இருக்கும்போது, ஒரு பொதுச் செயலாளர் இருக்கும்போது, துணை பொதுச் செயலாளர் இருக்கும்போது அவருடைய பலன்களை முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய நெறியாளர் வந்து தவறான ஒரு திசைக்கு கொண்டு போறாரு. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் ஏர்போர்ட்ல ஒரு கருத்தை சொல்லிட்டு போறாரு, அதே போல அவர் வீட்டுல போய் உட்கார்ந்து தேனியில பெரியகுளத்துல ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப அதே மாதிரி இங்க இருக்க கேபி முனுசாமி ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு, அதே மாதிரி மதுசூதன் ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப இப்படி ஆளாளுக்கு எல்லா ஒரு காலகட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களை கடுமையாக எதிர்த்தவர்கள் ஜெயக்குமார், செங்கோட்டையன்,
தம்பித்துரை இவர்களே வந்துட்டு இன்னைக்கு சாதகமான பதில் சொல்லும் போது இவர்களெல்லாம் அமைச்சர்கள் கூட்டி பேசும்போது ஒரு விஷயம் தருங்க, இது அவங்களுடைய கருத்து. ஆனா தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இந்த கருத்துக்கு ஏதாவது ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்களா, இந்த கருத்தை ஆமோதிச்சிருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. நேற்று வரைக்கும் அமைதியா தான் இருந்தாங்க. ஓபிஎஸ் பதில் சொன்ன பிறகுதான் தமிழக முதல்வர் ஏதாவது வெற்றிவேல் அவர்கள் ஓபிஎஸ்க்கு முன்னே நான் கேட்கிறேன், இல்ல பொதுச் செயலாளர் அல்லது துணை பொதுச் செயலாளர் இந்த கருத்துக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நேற்று எல்லோருமே சேரலான்ற ஒரு ஒருமித்த கருத்துல வரும்போது இதே வெற்றிவேலும் தங்க தமிழ்ச்செல்வனும் யாருமே வாய் திறக்கல, எல்லாம் அமைதியா இருந்தாங்க. ஓபிஎஸ் பேட்டி கொடுத்து தினகரனுக்கு எதிராக பேட்டி கொடுத்த பிறகுதான் இவர்கள் வாய் திறக்கின்றார்கள். அதாவது நீங்க இந்த இடத்துல தான் தவறு பண்றீங்க. என்ன அப்படின்னா இது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கருத்தை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், இது நம்ம தனிப்பட்ட கருத்து. இப்ப நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து தம்பி சொல்றாங்க, அவங்க தனிப்பட்ட கருத்து தம்பி, இவங்க ஐயா சொல்றாங்க, இவங்க தனிப்பட்ட கருத்து. தனிப்பட்ட கருத்தா இவங்க சொல்ற ஓபிஎஸ் அணியில் இருக்கும் நிலைப்பாடு அங்கு நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தை தான் எனது மூலமாக நான் நீங்க சொல்றீங்க. தம்பிதுரையுடைய கருத்தும் செங்கோட்டையுடைய கருத்தும் ஜெயக்குமாரோட கருத்தும் நான் கேக்குறேன். அதே தம்பிதுரை வெற்றிவேலோட கருத்து எப்படி தெரியும்? முதலமைச்சரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அவர் முதலமைச்சர் சந்திக்காமலே அப்ப டைரக்டா நான் என்னோட தனிப்பட்ட கருத்து அவர் எம்பின் கூப்பிட்டு மீடியா கூட பேட்டி கொடுத்தாரு. இல்ல அதான் ஃபேக் டாக்கர் முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அந்த மீடியாவிலே அவர் அதை சொல்றாரு. நான் தனிப்பட்ட கருத்து பாராளுமன்ற எம்பியா இதை சொல்றேன்னு சொல்றாரு. ஒரு விஷயத்தை நல்லா ஆழ்ந்து தயவு செஞ்சு பாருங்க. கருத்துக்கள் மாறுபட்டு வரும்போதே அந்த அணியில் சலசலப்பு ஆரம்பித்து விட்டது. மாற்று கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வந்து கொண்டிருக்கின்றன இன்று. கரெக்டா? இதுல வெற்றிவேல் சொல்றாரு எனக்கு தெரியாது நடந்தது எல்லாமே. அதே வெற்றிவேலோ என்ன சொன்னார் அப்படின்னா, அமைச்சர்னா எனக்கு கொம்பா முளைச்சிருக்கு, நாங்க இருக்கோம், எம்எல்ஏ நாங்க இல்லையா, மாவட்ட செயலாளர்கள் நாங்க இல்லையா, எங்களை கலந்து ஆலோசனைக்காம நீங்க எப்படி முடிவு எடுக்க முடியும் தான் கேட்டார். இன்று அதுதான் அவருடைய கருத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னாரு, நடந்து அந்த அமைச்சர்கள் கூட்டத்துக்கு பொதுச் செயலாளருடைய அனுமதியே கிடையாது. அதனால ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, நேத்து ஒரு கருத்து ஓபிஎஸ் சொன்னாரு, நாங்க நல்ல கருத்து வரவேற்கத்தக்கது, நாங்க அமைச்சரோட பேசியிருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர் வர வச்சிருக்கோம், பேசி முடிவெடுப்போம் சொல்லிட்ட பிறகு ஓபிஎஸ் இன்று ஒரு பேட்டி கொடுத்த பிறகு அப்போது என்ன சொல்றார் ஜெயக்குமார் அவர்கள், இந்த கருத்தும் ஏற்புடையதுதான், இதை பத்தி நாங்கள் கலந்துரையாடுவோம் என்று சொல்கின்றார். அதாவது முறையாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது, இது குழு அமைக்கப்படும் என்று இப்போது வரைக்கும் ஜெயக்குமார் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார். அவர் எக்காரணத்துக் கொண்டும் எந்த சூழ்நிலையும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்லவே இல்லை. இல்ல அதாவது நீங்க அதுல புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, தலைமையிலிருந்து இதுக்கு ஒப்புதல் இருக்கா அப்படிங்கறத அந்த தலைமையே வேணாம் தாங்க முடிவெடுக்கிறாங்க. தலைமையில இல்ல நீங்க அந்த பிரச்சனை தலைமை தானங்க, நீங்க அப்படி பேசக்கூடாது. நான் சொல்லுங்க, இல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் யாராவது சொன்னாங்களா? யாரு பேசினவங்க யாராவது தலைமை தாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது ஓபிஎஸ் சொன்ன பிறகு ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படையா சொல்றார், அவர் சொல்லக்கூடிய கருத்து நாங்கள் கலந்து ஆலோசிப்போம். அவர் என்ன சொல்றாரோ அதை கலந்து ஆலோசிப்போம்னு சொல்றாங்க. தலைமை வேணாம், தலைமை தான் பிரச்சனை அப்படின்னா இவங்களே தலைமை அவரையும் அவங்களையும் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லையா? வெற்றிவேல் சொல்றாரு. இது பாருங்க, இந்த மாதிரி தவறான நோக்கத்தோட தவறான முறையில நீங்க பேச்சை திசை திருப்ப வேணாம், கருத்தை திசை திருப்ப வேணாம். நீங்க ரொம்ப யோசிச்சு பார்த்து ரொம்ப சாமர்த்தியமா கொண்டு போறீங்க. நல்லா புரியுது எனக்கு. என்ன நடக்குதோ அதை சொல்றேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க. அந்த அமைப்பை சேர்ந்த அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, அதுபடி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரம் இருக்கு. இதற்கு முன்னால் இங்கிருந்து பிரிந்தவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு 10-12 எம்எல்ஏ எம்பிகள் இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இணைவோம்னு சொன்னா அது தினகரனுடைய தலைமை வந்த பிறகு ஓபிஎஸ் செல்லவில்லை, அதற்கு முன்பு சென்று உள்ளார். இல்ல அததான் சொல்றேன், இணைவோம்னு சொன்னா இணையிறது நல்ல கருத்துன்னு இவங்கள பல பேர் வரவேற்கிறாங்க. அப்ப அது சம்பந்தமா பேசலாங்கிறாங்க. பேசட்டும், அது சரியா இருந்தா தனிப்பட்ட கருத்துன்றீங்க. அமைச்சர் தனிப்பட்ட கருத்து, முதலமைச்சர் பேச தனிப்பட்ட கருத்து, நேற்று இரவு முழுக்க பேச முதலமைச்சர் பேசியிருக்காரா? முதலமைச்சரோட கலந்துரையாடல் இருக்காரு, ஆலோசனை பெற்றிருக்காங்க. இல்ல இத பத்தி பேசணும்னு அவர் சொன்னாரா? அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஏன் முதலமைச்சர் பேசிட்டு வந்தவங்க வெளியே சொல்றாங்க, ஏன் தொகுதி விஷயமா பேசுனீங்கன்னு கேட்டா, என் தொகுதி விஷயமாக முதலமைச்சர் பேசிட்டு வர அணை கட்டுறதுக்காக, விவசாய பிரச்சனை பேசி சொன்னாரோ இல்ல தடுப்பணை கட்டுறதுக்காக என் தொகுதி விஷயமா பேசிட்டு வரேங்கிறாருங்க. நீங்க என்ன இது மாதிரி பேசுறீங்க? அவருக்கு கிளீனா அதை சொல்றாரு, பதிவு பண்ணா புரியாதா உங்களுக்கு? இல்ல இதுல பாத்தீங்கன்னா பேசிக் அடிப்படை விஷயம் என்னன்னா, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா முதல்வருக்கு முன்பாக அவர் பெங்களூர் சிறைக்கு சென்று விட்டார். அடுத்து இப்போ டிடிவி தினகரன் மீது அடுத்தபடியாக மத்திய அரசின் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த டெல்லி காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஸோ இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு இங்கே ஆட்கள் இல்லாத சூழ்நிலை உருவாகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இவங்க ஓபிஎஸ் தெரிவித்த கருத்தும் சரி, இவங்க தெரிவித்த கருத்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோ இது அன்அபிஷியலா பண்றாங்க. இது கருத்து என்னன்னா இல்ல இல்ல அது அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா அவரு அந்த நடந்தது உண்மைதான் பேச்சு இல்ல இல்ல முதலமைச்சர் ஆகட்டும் அல்ல கடனில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஒரு ஜூனியர் அமைச்சர் ஆகட்டும் அல்ல மாவட்ட ஆகட்டும் எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஏன்னா அந்த அம்மா ஜெயிலில் இருக்காங்க, இவர் மேலே நடவடிக்கை எடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கட்சி எப்படி பண்றதுக்கு பேசி இருக்கலாம்.
அது வந்து அதுக்கான வாய்ப்பு பத்திரிக்கையாளர் இல்லாமல் நீங்களும் இல்லை. பேசியிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆமா, பேசியிருக்கலாம். பேசப்படுறது ஜெயக்குமார் வெளிப்படையா சொல்லிக்கிறாருங்களே. அதாங்க அதெல்லாம் பேசுற இது வந்து தம்பிதுரை சொல்லிக்கிறாரு, செங்கோட்டை சொல்லிக்கிறாரு, பேசுறாரு. அதிகாரபூர்வமான கூட்டமாக இல்லாமல் அன்னபிஷன் நடத்தி அவங்க பேசியிருப்பார்கள். அது வந்து அதுல எந்த விதமான ஐயப்பாட்டுக்கும் இடம் இருக்காது. சரி, தற்போது ஆளும் கட்சி அரசில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நடக்கக்கூடிய சம்பவங்கள் குறித்து நாம் முழுமையாக ஆராய்ந்தும். உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.